வரும். இது பாருங்க, நாம எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளவுதான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதுல வந்து கலர் ஆட் பண்ணிருக்காங்க, சக்கரப்பாகு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சக்கரப்பாகு போடுறீங்க, கலப்படம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது என்ன, அதுக்கான இவ்வளவு டெமோ காமிச்சிட்டீங்க, அது என்னன்றது உறுதிப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு வர சொல்றேன். இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா? இல்ல இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது. பண்ணலாம். இன்ஜெக்ஷன் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க, பழத்தை கட் பண்ணணும். சோ இந்த கலர் இயற்கையான கலர், நீங்க தாராளமா சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம், தாராளமா சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் போட்ட படத்துல ரொம்ப டார்க்கா இருக்குமா சார்? ஆமா, அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து ஒரு வெள்ளை துணியில எடுத்துட்டு போய் கழுவுனா உடனே போயிடுங்கிறாங்க, ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது அப்படிங்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இயற்கையான பழத்துல, இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமா சாப்பிடலாம், எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளவு அழகா நேர்மையான முறையில் கொண்டு கொடுக்காங்க. இது எப்படி அடல்ட்ரேட் பண்றாங்க, அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் FSSAI வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நாங்க தனிப்பட்ட முறையில் எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்க இது வீடியோ போட கிடையாது. இது த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ரேபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து நீங்க தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், அழகா சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன, அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது. ஓகே, நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன். தாராளமா மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம், இந்த வாட்டர்மெலன் சாப்பிடுங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உணவு பாதுகாப்பு துறை வந்து அவங்க மேல கடுமையான நடவடிக்கை நாங்க எடுப்போம். ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதுல கலரிங்க போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பா வரும். இது பாருங்க, நாம எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளவுதான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதுல வந்து கலர் ஆட் பண்ணிருக்காங்க, சக்கரப்பாகு ஆட் பண்ணிருக்காங்க. கிடைச்ச பலன்றது நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலி நல்லா கரண்டுன்னு நல்லா தெரியும். அது மாதிரி பார்த்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி இதாகவே இருக்கும். மக்களுக்கு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னோட இந்த கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன், இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்கள்ல ஓட்டையே போட்டிருந்தது. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதுல ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கள் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ள எலி புழுக்கையெல்லாம் இருந்தது. இது வந்து நாம் கண்மூட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் வந்து அன்னைக்கு வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு. இது சாப்பிட்டு யாருக்காவது எலிக்காய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நாங்கள் போடுறோம். ஆனால் அத்தனை பழத்தில் எதுலையுமே ஒரு பழத்தில் கூட கலரிங்கே கிடையாது. இயற்கையான கலர். உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவை நான் காமிச்சேன். லேப் டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. மற்ற மாநிலங்கள்ல உங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொன்னது ஏதாவது ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தலைமையிடத்தில் இருக்கீங்க, சென்னை உணவு பாதுகாப்புத்துறை தலைமையிடத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா இல்ல ஏதாவது? இல்ல, என்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல அவங்க கேட்கணும். அவங்க இதுதான் அவங்க இப்போ என்னோட மாவட்டத்துக்கு தான் நான் சொல்ல, நானே ஹெட் குவார்டர்ஸ் தான் அனுப்பிச்சிடுறேன். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஹெட் குவார்டர்ஸ் தான் அனுப்புவாங்க. நம்ம வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தா நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும் நம்ம ரிப்போர்ட். செயற்கை நிறமூட்டி கலக்கப்பட்டிருக்குதுன்னு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இழப்பை எப்படி இந்த துறை சரி செய்யும்னு நினைக்கிறீங்க சார்?
அதுதான் நான் தான் சொன்னேன், எதனால் இப்படி வந்து தவறுதலாக அவங்க வந்து ஒரு வாய்க்கு காதுக்கு காதும் போகும் பொழுது விஷயமே வேற மாதிரி போயிடுச்சு. எல்லா பழங்களுமே கெட்டுப்போன பழங்கள், எல்லா பழத்துலையும் அவங்க ஊசி போடுறாங்க அப்படின்றது தான் கடைசியாக போய் சேர்ந்துருக்கு. அதனால் நடந்த ஒரு இதுதான். அதுக்கு தான் இன்னைக்கு முற்றுப்புள்ளி இதுக்கு வச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எல்லா பழங்களும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பழங்கள் நம்ம விவசாயிகள் தயாரிக்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில் எனக்கு நிறைய இடத்துல வரும், எல்லா ஊர்லேருந்து எனக்கு வரும். நான் அங்கங்கே எடுத்து நான் செக் பண்ணும் பொழுது கூட எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உண்மை. பர்டிகுலரா சில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நிறமுட்டி கலக்கப்பட்டிருக்குதா தெரிய வந்துச்சுங்களா? அந்த இடத்துல ஏதாவது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்களா அந்த துறை சார்ந்து? அதுதான் அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு வராது. அது வந்து எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்கதான் போகும். அவங்க கிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சில அதான் நான் இப்பவும் சொல்றேங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு, நம்ம நண்பரே இப்ப வந்து என்கிட்ட சொன்னாரு, பழங்கள் சாப்பிட்டு வாய் பூரா புண்ணா இருக்கு சொன்னார். உங்களுக்கு முன்னாடியே தான் சொன்னார். கம்ப்ளைண்ட் வருது. அப்போ வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு அவரே உங்க நண்பரே சொல்றப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்து டாக்டரே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தானே அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு ஒரு 4-5 பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்டேன், யாரோ ஒரு சிலர் பண்றாங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, அந்த யாரோ ஒரு சிலர் சார் சொல்றது பார்த்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையரா நம்மள விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்பு துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில போட்டு வச்சிருந்ததுனால தான் எலிகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அது மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு அறிவுரை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டுப்போன பழங்களெல்லாம் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழிச்ச பழங்களெல்லாம் எந்த பழத்துலையுமே கலர் கிடையாது. இதை வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒன்று பார்த்தீங்க கண்மூடரா. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தார். நான் பொய் சொல்றான்னு கூட நீங்க நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமா, இதுல கலரிங் இல்ல, கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நாங்கள் தெளிவா உணவு பாதுகாப்பு துறை மூலமா சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா, தாராளமா நீங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிடலாம். எப்போ வந்து நீங்க டவுட் பண்றீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க. நான் இதை மட்டும் சொல்லல, காஃபியில சொல்றோம், டீல சொல்றோம், பால்ல சொல்றோம், இது கீ நெய்யில சொல்றோம், என்னென்ன இருக்கு எல்லாத்துலயுமே, மிளகுல சொல்றோம், எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கணும். இதை தான் நாங்க வந்து வலியுறுத்திட்டு வர முடியும். எல்லா பழங்களையும் நாங்க வந்து தவறு சொல்லல, எல்லா விவசாயிகள் மேலையும் நாங்க தவறு சொல்லல. எந்த விதத்திலையும் ஒரு பங்கு கூட, ஒரு துளி கூட நாங்க சொல்ல கிடையாது. எப்படி அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நாங்க சொல்லிக்கிட்டு வர முடியும். யாரு மேலேயும் இது வரைக்கும் நாங்க கேஸும் போட்டது கிடையாது. ஒரு விவசாயி மேல ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்ப சொல்லுங்க, இல்ல. ஏன்னா கெட்டு போன பழங்களை டெஸ்ட்ராய் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே மற்ற மாவட்டங்களாகட்டும் எல்லாருமே உணவு பாதுகாக்க போய் பார்க்கும் பொழுது அங்க அடல்ட்ரேஷனோ இந்த மாதிரி தவறுலாம் ஒரு நோய் பரப்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருந்ததுன்னா அதை தடுக்கிறது தான் எங்களோட பொறுப்பே. என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் எங்களோட பொறுப்பு. அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் போய் ஒரு விவசாயி போய் கை நீட்டு சொல்லியிருக்கிறோமா? இல்லை. நாங்கள் எந்த விவசாயியும் நாங்கள் குறை சொல்ல கிடையாது. எந்த வியாபாரிகளுக்கு நான் சொல்ல, தெரியாத வியாபாரிகளுக்கு கீழே போட்டு விற்காதீங்க, எலி கிடைக்குது. அதை மேலே ஒரு டேபிள் மாதிரி டெம்பரவரி டேபிள்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டேபிளை மேலே பழங்களை வச்சுக்குங்க, கீழே வந்து நைட்டு நம்ம விட்டு போயிடுறோம். அதை நல்லா ரேப் பண்ணிக்க, நல்லா மூடி அழகாக வச்சுக்குங்க. அடுத்த நாள் வந்து விரிச்சுக்கங்க. கீழே பழங்களை எந்த பழங்களும் வைக்காதீங்க. வெட்டி வச்ச பழங்களை கண்ணாடி குடுவைக்குள்ள வைங்க. நாலா பக்கமும் அந்த கண்ணாடி திறந்து இந்த பழத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும். சில இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பழங்களை வெட்டி இந்த மாதிரி பீஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சிருக்க பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மட்டும்தான் மூடி இருக்கும். மேல சைடுல மட்டும் தான் முடிக்கும், இந்த சைடு ஓப்பன்ல இருக்கும். இந்த பக்கம் ஈக்கள் எல்லாமே போய் உட்காந்துருக்கும். ஈக்கள் உட்காந்து அது மொச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க கண்கூட நான் பாக்குறேன், பார்த்தனால தான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இது மாதிரி சாப்பிடாதீங்க. அந்த பழத்தை வெட்டி வச்ச பழங்களை சாப்பிடாதீங்க. முழு பழமா நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுல எல்லாமே சாப்பிடுங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து முழு பழமா கூட நீங்க வீட்டுல எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. அது இன்னும் சேஃபர், ரொம்ப ரொம்ப சேஃபர் அப்படின்னு தான் நாங்க வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்த முடியும். நாங்க யாரையும் கை காட்டி நாங்க குற்றம் சொல்ல கிடையாது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்லது கிடையாது. அடல்ட்ரேஷனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட நாங்க வந்து நின்னுக்கிறோம். இதுக்கு மேல நான் வந்து இன்னமும் அந்த கலரிங் வந்து எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து விரிவாக கூட நான் உங்களுக்கு சொல்றேன். 4 மாவட்டத்தில் நீங்க டெஸ்ட் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி உங்க பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு இயக்குனருக்கு போன் மூலியமா கேட்டு சொன்னீங்கன்னா அதுவும் இன்னொரு விஷயமா இருக்கு. போன் அங்க இருக்கு.
தம்பி அங்க ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க கூப்பிடுங்க. தம்பி அவங்க ஒரு இவங்க இருப்பாங்க, மேடம் இருப்பாங்க. போன் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பிலால் பிரியாணி பிலால் கடையில நடந்த விஷயத்துல வந்து மாணவிகள் இல்லையா, இது வந்து கை கட்டி நின்று ஒரு பொதுவான விஷயம். ரொம்ப ஒரு உங்க துறை அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்காக எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இருக்கிறத நீங்க வெளிப்படையா பேசுறீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் தம்பி, அந்த அம்மாவை கூப்பிடுங்களா, கூப்பிட்டாங்களா, போட்டாங்களா? ராஜு அந்த போன் கொடுங்க. அந்த இது இருக்குல்ல, அந்த கலரிங் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. இயற்கை பழத்துல சேர்த்து சாப்பிடறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது சார்? இந்த மாதிரியான பழத்துல சுவையூட்டி சேர்த்து சாப்பிடறதுனால என்ன பிரச்சனை? நான் பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் இந்த சுவையூட்டிகளை கொடுக்கறதோ இல்லை நிறமூட்டிகளை கொடுக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வாய்ப்புண்கள் வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், உடனே ரியாக்ஷன்ஸ் வரும், உடல் பூரா அரிப்பு வரும். சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா இருந்ததுன்னா ஆஸ்மாவை சில டைம் ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ வீட்டுக்கு போகும்பொழுது வயிறு எரிச்சல், வயிற்று வலி வர ஆரம்பிக்கும், டயரியா போகும், வாமிட்டிங் போகும். இதெல்லாம் இமீடியட் எஃபெக்டாகவே இருக்கும். உடனடியாகவே பார்த்தோன்னா உடனே அது பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்டே போய் பார்த்துடணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போகாது, அதோட ஆக்ஷன் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால மிக ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றதை வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு சந்தேகப்பட்டா அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் நான். தர்பூசணி பழத்தில் கெமிக்கல் கலந்த ஊசி போடப்படுவது குறித்த வீடியோ வைரல் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அது தொடர்பான விளக்கத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் வழங்கியதை கேட்டும் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.